எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வரலட்சுமி விரதம் எப்படி இருக்கிறதுன்னு அதை பற்றி சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் வரும். நம்ம வரலட்சுமி நோன்பை எப்படி வீட்டில் செய்யலாம், எளிமையாக செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி விளக்கமாக நான் சொல்கிறேன். எப்படி பண்ணணும் அப்படின்றத அதை நீங்கள் கேட்டுட்டு இதை நீங்கள் எப்படி பண்ணணுமோ அதை பண்ணிக்கோங்க. நான் என்னென்ன தேவைன்றதெல்லாம் சொல்லிடுறேன். அதை நீங்கள் வாங்கி வச்சுட்டு அதை மாதிரி பண்ணுங்கள். பூஜைக்கு தேவையான பொருட்கள் மஞ்சப்பொடி, குங்குமம், சந்தனம், புஷ்பமாலை, எலுமிச்சம்பழம், தேங்காய், அரிசி, பாக்கு, வஸ்திரம், பால், தேன், பஞ்சாமிர்தம், தயிர், கற்பூரம், நுனி வாழை இலை, வாழைப்பழம், உதிரி புஷ்பம், வெற்றிலை, ஊதுபத்தி, சாம்பிராணி, விளக்குத்திரி, நல்லெண்ணெய், மாவிலை கொத்து, மஞ்சள் சரடுகள், நெய், நெல், ₹1 நாணயம், தோரணம், காதோலை கருகமணி, வஸ்திரம் அதாவது ரவிக்கு துணி, வெள்ளி அல்லது தங்க ஆபரணம், அச்சதை, பச்சரிசி மஞ்சள் பொடியும் கலந்தது, வாழைக்கன்று 2, தாமரைப்பூ 1, தாளம்பூ 1, தீப்பெட்டி 1. இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். பூஜைக்கு தேவையான பாத்திரங்கள் பஞ்ச பாத்திரம், அப்புறம் ஒரு கிண்ணம், அர்க்கிய கிண்ணம்னு சொல்லுவாங்க, ஒரு கிண்ணம் தேவை, ஆரத்தி தட்டு, தூபக்கால், குத்து விளக்கு, மணி, கலசம், சொம்பு, தாம்பலம், கற்பூரத்தட்டு, பலகை, அம்மன் முகம் இருந்தால் வச்சுக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. நெய்வேத்தியம் உப்பு கொழுக்கட்டை, வெள்ளை கொழுக்கட்டை, உளுந்து வடை, அப்பம், பருப்பு பாயாசம், சக்கரை பொங்கல், இட்லி, தேங்காய், வாழைப்பழம், பல வகைகள். உங்களால் முடிஞ்சது என்ன நெய்வேத்தியம் வைக்க முடியுமோ அதை வைக்கலாம். ஆனால் இதில் நான் சொல்லியிருக்கிறதெல்லாம் மகாலட்சுமிக்கு பிடித்த பொருட்கள். இதை நம்ம முதல் நாள் வியாழக்கிழமையே நம்ம ஆரம்பிச்சிடணும். முன்னாடியே என்ன பண்ணணும், வீட்டை நல்லா சுத்தம் பண்ணிடணும். ஒட்டடை எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி வீட்டை தொடச்சி நல்லா சுத்தம் பண்ணி அந்த ஈசானிய மூலையில் நல்லா வெள்ளை அடித்து அம்மன் உருவத்தை வரையணும். வரைய தெரியாதவங்க பூஜை படத்தை வாங்கி அங்கே வச்சிடலாம். அம்மன் திருவுருவத்தின் முன் அழகா ஒரே ஒரு கோலம் போட்டு நுனி வாழை இலைய வச்சு தாம்பலத்தில் அரிசி பரப்பி அதில் அஷ்டதம்லன்னு அதை அமைக்கணும். அதாவது அம்மா அந்த கலசத்தை வைக்கிறதுக்கு சுத்தமான தீர்த்தத்தால் பூர்ண கலசத்தில் மேல் தேங்காயை வச்சு அது மேலே அவரவர் சக்திக்கேற்ப செப்போ, தங்கமோ, வெள்ளியோ, மஞ்சளோ முகத்தை பிரதிஷ்டை பண்ணணும். அதாவது நீங்கள் உங்கள்கிட்ட வெள்ளி, தங்கம் எதுவும் இல்லைனாலும் மஞ்சளை வச்சு நீங்கள் லட்சுமி முகத்தை நீங்கள் வரைஞ்சிக்கலாம். வரலட்சுமிக்கு புது வஸ்திரம், பூ, மாலை எல்லாத்தையும் ஆபரணம் எல்லாம் போட்டு நீங்கள் அலங்கரிச்சிருங்க. நல்லபடியாக அலங்கரிச்சிட்டு இல்லை நீங்கள் மண்டபம் மாதிரி அமைக்கணும்னா 2 பக்கம் வாழை இலையை கட்டிடுங்க. பூக்களாக தோரணம் போட்டுருங்க. போட்டுட்டு பூஜை மண்டபம் மாதிரி அலங்கரித்து வச்சுக்கோங்க. அந்த மாதிரி செய்ய முடிஞ்சாலும் அதை மாதிரி செஞ்சுருங்க. இப்போ நம்ம வாழை இலை தோரணம்லாம் பண்ணிட்டு மாவிலை தோரணம்லாம் தொங்க விட்டுட்டு கலசத்துக்குள்ளே அரிசியை நிரப்பணும். அதாவது தங்கம், வெள்ளி, செம்பு எதுனாலும் பாத்திரம் எடுத்துக்கலாம். நம்ம செம்பு பாத்திரம் தான் வச்சுருப்போம். அப்புறம் அதில் எலுமிச்சம்பழம், வெற்றிலை பாக்கு, நாணயம் இதை உள்ளே போட்டுடணும். அவங்கவுங்க சம்பிரதாயப்படி அரிசி அல்லது தண்ணீர் நிரப்பி கொள்ளலாம். நீங்கள் என்ன சம்பிரதாயமோ தண்ணி உள்ளே போட்டிங்கன்னா தண்ணி போட்டுக்கோங்க, இல்லைன்னா அரிசியை போட்டுக்கோங்க ஃபுல்லாக. இப்போ நம்ம வரைஞ்சி வச்சுருப்போம்ல தேங்காய், அந்த மஞ்சளில் அலங்கரித்து வச்சுருப்போம்ல அந்த அம்மனை, வரலட்சுமி அம்மனை அதை கலசத்தில் வச்சுட்டு ரவிக்க துணி, அதாவது அதை ரவிக்க துணியை நம்ம சேலை மாதிரி கட்டி விட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி ஒரு கோலம் போடணும். அதுக்கு முன்னாடி நல்லா ஒரு மாக்கோலம் நல்லா போட்டு அழகாக வச்சுட்டு இப்போ என்ன பண்ணணும்னா அம்மனை அந்த கலசத்தை எடுத்துட்டு வாசலுக்கு போகணும். வாசலுக்கு போய் அங்கே மங்கள ஆராத்தி எடுத்து பாட்டு பாடி வீட்டுக்குள்ளே அழைக்கணும். அம்மனை வீட்டுக்குள்ளே அழைக்கணும். அழைச்சிட்டு நம்ம திரும்பி அலங்கரித்து வச்சுருக்கோம்ல அந்த இடத்துலையே வச்சிடணும். மறுநாள் வெள்ளிக்கிழமை இந்த பூஜையை செய்யணும். வியாழக்கிழமை செய்ய வேண்டிய வழிபாடு இது வியாழக்கிழமை இதை நீங்கள் செஞ்சுருங்க. இப்போ அடுத்த நாள் குளிச்சுட்டு வெள்ளிக்கிழமை ரெடி ஆகிடுங்க பூஜைக்கு. இப்போ நம்ம விளக்கேற்றி தீபத்தை ஏற்றி வச்சுட்டு மந்திரம் சொல்லி புஷ்பம் போட்டுட்டு நம்ம அந்த தீர்த்தத்தை எடுத்து நம்ம வலது உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு மந்திரம், அந்த லக்ஷ்மி மந்திரம் சொல்லி 3 முறை குடிக்கணும். நம்ம அப்புறம் கொஞ்ச நேரம் தியானம் பண்ணணும்.
அப்புறம் வந்து கணபதியை வந்து தியானம் பண்ணி 5 முறை தலையில் கொட்டிக்கிட்டு அப்புறம் வந்து நம்ம ஆசனத்தில் உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணணும், இந்த பூஜையை வந்து நம்ம செய்ய ஆரம்பிக்கணும். முதல்ல வந்து நம்ம வந்து ஒரு மஞ்சள் பிள்ளையாரை வந்து பிடிச்சு வைக்கணும். அது அவருக்கு வந்து புஷ்பம் அச்சதை எல்லாத்தையும் போட்டு மந்திரம் சொல்லி போட்டு அவருக்கு வந்து நம்ம வந்து தூப தீபம் இப்போ நம்ம காட்டணும். அதாவது அந்த கலசத்தில் இருக்கிற தண்ணியை அந்த ஒரு கிண்ணம் சொன்னல அந்த கிண்ணத்தில் வந்து விட்டு அவருக்கு வந்து நம்ம வந்து முதல்ல பூஜை பண்ணி அவருக்கு அர்ச்சதை பூவெல்லாம் போட்டு, உங்களால் சொல்ல முடிஞ்சதுன்னா பிள்ளையாருக்கு உள்ள போற்றி இருந்துச்சுன்னா சொல்லுங்க, பிள்ளையாரோட மந்திரங்களை சொல்லுங்க, 108 முறை சொல்லலாம். அப்புறம் ஊதுபத்தி சாம்பிராணி தீபம் இதெல்லாம் காமிச்சு அச்சதை போட்டுட்டு உத்திராணியில் அந்த தீர்த்தத்தை எடுத்து அந்த அந்த தட்டை சுற்றி விடணும். தட்டை சுற்றி விட்டு நம்ம வந்து நெய்வேத்தியத்தை மேலே வந்து அந்த இதையும் தெளித்து விடணும். அந்த உத்திராணி தீர்த்தத்தை வந்து தெளித்து விடணும். பிள்ளையாருக்கு முடித்ததும் நம்ம இப்போ வந்து வரலட்சுமி பூஜையை ஆரம்பிக்கலாம். சுக்லாம் பிரதாம் விஷ்ணு அந்த மந்திரத்தை சொல்லிட்டு சங்கல்பம் பண்ணிட்டு நம்ம இப்போ என்ன பண்ணணும், வலது கையில் வந்து அச்சதையை எடுத்துக்கிட்டு கையை மூடிக்கிட்டு இடது கையோட சேர்த்து வலது தொடையில் வச்சுக்கணும். மந்திரம் சொல்லணும். லக்ஷ்மி மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கணும். உங்களுக்கு என்ன தெரியுமோ அந்த லக்ஷ்மி மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள். இப்போ தீர்த்தத்தை எடுத்து நம்ம வந்து கைகளில் வந்து அலம்பிக்கிறணும். அலம்பிட்டு மஞ்சள் பிள்ளையார் மேலே அச்சதை போட்டுட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும், பிரசாதத்தை கண்களை ஒத்திக்கிட்டு இப்போ பாத்திரத்தை வந்து நம்ம வந்து சந்தனம் மற்றும் குங்குமத்தால் அதை அலங்கரிச்சிட்டு அது மேல் பாகத்தை வலது உள்ளங்கையால் மூடிட்டு மந்திரம் சொல்லணும். இதை சொன்னோம்னா கங்கா, யமுனா, கோதாவரி, சரஸ்வதி, நர்மதை, காவேரி போன்ற நதிகள்லாம் வந்து பஞ்சபாத்திரத்தில் வந்து கலப்பதாக ஐதீகம். அதாவது நீங்களே சொல்லிக்கலாம், நர்மதை நமக, கங்கா நமக, யமுனா நமகன்னு சொல்லிக்கலாம். அந்த உங்களுக்கு தெரிஞ்ச நதிகளை சொல்லி நீங்கள் மூடிட்டு அதை உங்கள் மீதும் தொளிச்சுக்கோங்க. பூஜையை ஃபஸ்ட்டு தொளிச்சுட்டு உங்கள் மீது தொளிச்சுட்டு இப்போ வந்து வரலட்சுமிக்கு வந்து நம்ம வந்து மந்திரம் சொல்லி புஷ்ப அச்சதை போட்டு அம்மனை வந்து நம்ம கும்பிடணும். இப்போ நம்ம கையில் கட்டிக்கொள்ள போகிற நோம்பு சரடை வந்து புஷ்பம் கட்டி அதை வந்து நம்ம கலசத்து மேலே வந்து வச்சிடணும், நோம்பு சரடை. இப்போ நீங்கள் வந்து அச்சதை, புஷ்பம், ஜலம் இதை வந்து 3ஐயும் வந்து நம்ம அந்த பிம்பம் வரைஞ்சி வச்சுருப்பீங்களா அதில் வந்து நீங்கள் போடணும். மந்திரம் சொன்ன பிறகு பால், தேன், நெய் கலந்த ஒரே ஒரு பாத்திரத்தில் சாமிக்கு வந்து நிவேதனம் செய்யணும். உங்களுக்கு தெரிஞ்ச லக்ஷ்மி மந்திரங்களை சொல்லிக்கிட்டே சிறிதளவு அச்சதையை போடுங்க. அப்புறம் வந்து பாத்திரத்தில் அந்த ஒரு சின்ன பாத்திரத்தில் அந்த உத்திராணி நீரை விடணும். அப்புறம் வந்து தீர்த்தம் விடணும் எடுத்து. இப்படி 3 தடவை செய்யணும். அப்புறம் தேன் கலந்த தயிரை விடணும். அப்புறம் புஷ்பத்தில் பஞ்சாமிரதம் வந்து விடணும். மகாலட்சுமியோட 108 போற்றியை சொல்லிட்டு நீங்கள் வந்து ஊதுபத்தி, சாம்பிராணி இதெல்லாம் நீங்கள் காமிக்கணும், தீபத்தை காமிக்கணும். அப்புறம் தீர்த்தத்தை வந்து நெய்வேத்தியத்து மேலே தெளிக்கணும். நீங்கள் வந்து தெளித்து விட்டுட்டு அதை சுற்றிலும் நீர் வார்த்து இதை வந்து வலமிருந்து இடமாக செய்யணும். அப்புறம் தீர்த்தத்தை எடுத்து ஒரு கிண்ணத்தில் வந்து நீங்கள் இந்த தீர்த்தத்தை விடணும். அப்புறம் மந்திரம் நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரம் லக்ஷ்மி மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள். இப்போ மஞ்சள் வந்து சரடை வந்து எப்படி செய்யணும்னா 9 நூலில் 9 முடிச்சு போட்டு சரடை செஞ்சு வச்சுருக்கணும். நம்ம வந்து அதில் வந்து பூஜையில் வந்து வச்சுருக்கணும். அந்த சரடை வந்து அதை வந்து வலது கையில் வந்து அணியணும். இந்த சரடை வந்து நல்லா பூக்கள் போட்டு அர்ச்சதை பண்ணியிருப்பீங்க. இதை வந்து நம்ம வந்து ஒரு பெரியவங்க வீட்டில் உள்ள பெரியவங்கள்ட்ட வந்து கட்டிக்கலாம். இல்லை கணவர் இருந்தால் கணவர்கிட்ட கொடுத்து நீங்கள் கட்டிக்கலாம். அப்புறம் முதல்ல வந்து தாம்பூலத்தில் உள்ள தேங்காய், பழம், வெற்றிலை பாக்கு, மஞ்சள் வச்சு சுமங்கல கையில் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. அவங்கள வந்து சரடை வந்து கட்டிவிட சொல்லுங்க. இதில் என்னென்ன வச்சுருப்பீங்க அதெல்லாம் வந்து வந்திருக்கிற சுமங்கலிகளுக்கு நீங்கள் தட்டில் எடுத்து வச்சு அவங்கள்ட்ட கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. பிறகு வந்து அம்மனுக்கு ஆராத்தி எடுத்து
அவங்க சுமங்கலிகளுக்கு நீங்கள் ஏதாவது சாப்பாடு ஏதாவது ரெடி பண்ணி வச்சிங்கன்னா அதையும் நீங்கள் கொடுத்து அவங்கள நல்லா உபசரிச்சிருங்க. அவ்வளோதான். மறுநாள் வந்து காலையில் வந்து விளக்கேற்றி நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு தூபதீபம் காட்டிட்டு அம்மா வந்து பிரதட்சணை செய்து நமஸ்காரம் செஞ்சுருங்க. பிறகு மங்கள ஆராத்தி எடுத்து சுமங்கலிகளுக்கு தாம்பூலம் கொடுத்த பின் வரலட்சுமி கலசத்துடன் அரிசி பானையில் வச்சிடணும். அவ்வளோதான். இப்போ இதில் உள்ள தேங்காய் அரிசி என்ன பண்ணணும்னா, அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வந்து நீங்கள் பாயாசம் வச்சு நெய்வேத்தியம் பண்ணி படைச்சி நீங்கள் வந்து வீட்டில் உள்ளவங்க சாப்பிடலாம். அவ்வளோதான் இந்த வரலட்சுமி விரதம். இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா செல்வ வளமும் செல்வாக்கும் நல்ல வசதி வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.